ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குட்டி ப்ரோ சேனல். நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஸ்டுடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ மைன்கிராஃப்ட் ஸ்டுடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நான் உங்களுக்காக தான் இந்த மைன்கிராஃப்ட் ஸ்டுடியோ போடுறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது கூட கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் வீடாக தான் கட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் தான் நம்ம பெரிய வீடாக கட்டி நம்ம நிறையா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மரத்தை உடைக்க போகலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒன்று சொல்கிறேன், திரும்பியும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மரத்தை மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ண வுட்டு ட்ரீயில் வந்து ஒரு வுட் எடுத்து மைண்ட் பண்ணணும். 3 வுட்டு இருக்குது. நம்மளுக்கு இன்னும் நிறையா வுட்டு தேவை. இன்னும் நிறையா வுட்டு வேணும். லீஃப் வேறு கையில் இருக்கா, அந்த லீஃப் வச்சு உடைக்க முடியாது நம்மளால். அதனால் அந்த லீஃபை கீழே போட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரீயில் உடைக்கலாம். விட்ட உடைச்சிட்டு உடைக்கலாம். இப்போ மேலே உள்ள ஒரு வுட்டை உடைக்கலாம். வுட்டை உடைக்கலாம். வுட்டை உடைச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் தான் நம்ம வந்து ஒரு இப்போ ரொம்ப ஸ்மால் ஹவுஸாக தான் கட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஒரு பெரிய ஹவுஸ் க்ரியேட் பண்ணி பக்கத்துலேயே ஒரு ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வாடு, பிக்காக்ஸு, ஆக்ஸு எல்லாம் செஞ்சு நம்ம வீடியோ போடுவோம். தேர்டு பார்ட்டில் நம்ம ஒரு இந்த வீடியோ முடிஞ்சோன்னே அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து என் ஃபேஸ் ரிவ்யூவில் காட்டுவேன். இப்போ நம்ம 20 இருக்கு நம்மள்கிட்ட வுட்டு. இப்போ வுட்டை உடைக்கலாம். இந்த வுட்லேருந்து தயாரிச்சு இதை வுட்டிலேருந்து ஒரு ஸ்டோனை தயாரித்து அதுலேருந்து நம்ம ஒரு வீடு கட்டுவோம். இப்போ 2064 இருக்குது. நம்மளுக்கு இன்னும் அந்த 20ல் 50 வர வைக்கணும். இன்னும் நம்மளுக்கு நிறையா வுட்டு தேவைப்படுது. அதுக்கு ஒரு 6 வுட்டு இல்லை ஒரு 7 வுட்டு தேவைப்படும். ஏன்னா நான் ஒரு 4 தான் இந்த ஸ்டோன் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம நிறையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே டாப்லாம் கட்டணும். அதுக்கு சீக்கிரமாகவே காம்பவுண்ட் வைக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் காலியாகிடும். அதுக்கு தான் நம்ம நிறையா விட்டு 6 இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். 7, 8, 9, 10 9. ஓகே, இன்வெர்ட்டரில் போய் 32 இருக்குது. நம்ம 9 எடுத்தோம். இப்போ வந்து 56 இருக்குது. இப்போ நம்ம போய் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறத வேலையை பார்க்கலாம். வீடு கட்டுற வேலை பார்க்கலாம். இந்த பிளாக்கை வச்சு தான் இப்போ வீடு கட்ட போகிறோம். அடுத்த பார்ட்டில் தான் டிஃப்ரெண்ட்டான பிளாக்கெல்லாம் வச்சு வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துல வீடு கட்டலாம். இப்போ இதை உடைச்சி
உடச்சிடலாம். நம்ம கொஞ்சம் சின்ன வீடு தானே கட்ட போகிறோம், நம்மளுக்கு பெரிய வீடெல்லாம் வேணாம். இப்போ சும்மா ஹவுஸ் நம்மளுக்கு இப்போ இங்கே பிளாக் வந்துச்சு, இதோட சேர்த்து நம்ம கட்டிக்கலாம். இங்கே வேறு ஒரு பிளாக் வந்துருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். திரும்பி ஒரு பிளாக் விழுந்துக்கிட்டே இருக்கு. திரும்பி விழுவுன்னு நினைக்கிறேன். விழுவாது, விழக்கூடாது. இப்போ ஒரு பிளாக் சொன்னால் மாதிரியா விழுவுது. ஐயோ இங்கே எப்படி அச்சோ அங்கே கீழே வச்சிட்டோம், அது அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ காம்பவுண்டு கட்டணும், ஒரு ஸ்டெப்பு வைக்கணும், இங்கே ஒரு ஸ்டெப் வைக்கணும், காம்பவுண்டு கட்டணும். இப்போ சின்ன வீடாகவே கட்டணும். நீங்களே பார்க்காதுங்க, சின்ன வீடாக தான் நான் கட்டுறேன், பெரிய வீடெலாம் நான் கட்டவே இல்லை, சின்ன வீடு. இப்போ மேலே ஏறி இன்னொன்று வச்சோ. பிளாக் தீந்துருச்சா? அதுக்கு இன்னும் பிளாக் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இங்கே ஒரு பிளாக் உடச்சிட்டு 58 இருக்குது நம்மள்கிட்ட. ஐயோ, நம்ம டோரை வச்சு பெட்டை உடச்சிட்டு இங்கே வச்சு இந்த சைடில் எப்படி வைக்கிறது? வச்சோ வைக்க முடியல. சரி, இந்த சைடில் வச்சு விட்டுடலாம். இப்போ வெளியே போய் அதை வைக்கலாம். இப்போ டோர் அது அப்புறமா உடச்சிக்கலாம். ஒரு பிளாக்கு வந்துருச்சு. ஒரு பிளாக்கு இந்த வீட்டில் வச்சுட்டேன். சைடில் காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த பாருங்க, இப்போ அந்த பிளாக்கை உடச்சிக்கலாம். இந்த ஒரு வில்லேஜ் இருந்துச்சுன்னா அது இவனோட வீடு தான். பார்த்துட்டு ஏன்டைக்கு இன்னொருவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா, காலையில் தான் நம்ம டாப்பு கட்டணும். அது வரைக்கும் அந்த ஸ்பைடர் இங்கே உழுவாமல் இருந்தால் சரி. பாடா, அந்த ஜாம்பி வேறு எரிஞ்சிக்கிட்டு கிடக்கான். இப்போ டாப் ஃப்ளோர் கட்டணும். இப்போ ஐயோ, ஜாம்பி துரத்திக்கிட்டே வரானே. ஓடு 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 ஓடிக்கிட்டே. ஐயோ, வில்லேஜரை போய் அந்த ஜாம்பி அடிச்சிட்டான். அதனால் வில்லேஜர் ஜாம்பி ஆகிட்டான். வில்லேஜர் போட அதுவும் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே வரான். நம்ம மேலே நெருப்பை பற்ற வச்சுருவானோன்னு பயமாக இருக்குது. வீட்டுள்ளார வேறு போய் நெருப்பு பற்றி வச்சுருவானோ. வீட்டை பற்ற வச்சிடக்கூடாது. இப்போ வீட்டு கேட்டை சாச்சு, அவ்வளோதான். வீட்டு கதவை சாத்தின உடனே அவன் போயிட்டான். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்குள்ள 9 minutes ஆயிடுச்சு. 9 minutes ஆயிடுச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளே. இப்போ மேலே டாப்பு கட்டணும். அதுக்கு எத்தனை மினிட்ஸ் ஆக போகுதுன்னு தெரில. எத்தனை மினிட்ஸ் நிமிஷம் பிளாக் போடலாம். உடச்சிக்கலாம். இப்போ சைடில் இந்த பிளாக் முடிச்சு எடுத்துக்கலாம்.
மேலே அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிளாக்கை வைக்கலாம். மேலே வச்சோமா நல்லாயிருக்கும். நல்லா சரி நம்ம வைக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். இல்லை வைக்கலாம். எனக்கு பார்க்கவே முடியல. ஐயோ அது அப்புறம் எடுத்துக்கலாம். மேலே ஒன்று போகலாம். போடுறதுல சப்பம் மேட்ச் சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த உடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம. இப்போ இங்கே எவ்வளோ பிளாக்கெல்லாம் உடச்சிக்கலாம். இப்போ உடச்சிக்கலாம். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ 11 minutes ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 11 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்புக்கு இந்தான இருக்கிற பிளாக்கை உடச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. போய் திரும்பி எடுத்து விட்டுறலாம். சொன்ன மாதிரியே உடைக்கிறது தான் கஷ்டம், போடுறது தான் ஈஸி. உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஒன்றெல்லாம் உடச்சிக்கலாம். 11 minutes முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிய போகுது 11 minutes. இப்போ 11:53. இன்னும் ஒரு பிளாக் அவ்வளோதான் உடச்சாச்சு. இப்போ 12 minutes தான் இருக்குது. இது ஐயோ அங்கே ஸ்கெலிட்டன் வேறு வரானே. ஐயோ அவன் வந்து அப்பாடா அவ்வளோதான், அவன் போயிட்டான். இப்போ நம்ம இதை போட்டு உடச்சிக்கலாம். மேலே உள்ளதை நல்லா உடச்சிக்கலாம். இப்போ 12 minutes ஆயிருக்கு. ஸ்டெப்பு இப்போ நம்மளுக்கு இப்போ லேம்பு தேவை. இந்த டார்ச் எடுத்துகிட்டு போய் வீட்டு உள்ளார வைக்கலாம். இது வேறு வெளியவே வச்சாச்சு இந்த டார்ச்சை. சரி உள்ளார போய் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஹவுஸை எங்கிட்ட கிராஃப்டிங் டேபிளை வச்சு அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.